ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் ஃபீல்ட்லேயும் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ ஆகிட்டு எப்படி நம்ம எவ்வளோ நாளாக இருக்கோன்றதை பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் சில கோர்சஸ் பண்ணியிருந்தேன். எதுக்காக இவ்வளோ கோர்சஸ் பண்ணணும், எதுக்கு பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு அத்லெட் 100-200 மீட்டர் நேஷனல் அத்லெட். ஸோ நம்ம அத்லெட்டாக இருக்கும்போது ஸ்கூல் லைஃப்லையும் காலேஜ் லைஃப்லையும் அத்லெட் பண்ணிக்க இருக்கும் போது நம்மளுக்கு 2013 ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடச்சது. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் மூலமாக நம்ம ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிறக்கும் போது நியர் அபவுட் 2018 எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதாவது எப்படி கேட்டிங்கன்னா நம்மளோட ஆங்கிள் இன்ஜுரி தான் ஆச்சு. பட் அந்த ஆங்கிள் இன்ஜுரி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக செய்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு வந்து அது ஒரு வேறு லெவலாக ரிசல்ட் கொண்டு போச்சு. நியர் அபவுட் ஒரு 45 டேஸ் அந்த இன்ஜுரி விட்டு என்னால் வெளியே வர முடியலை. வருத்தப்பட்டேன், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் விட்டு நம்ம விலகிடுவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸ்போர்ட்ஸ் மெசியோதெரபிஸ்ட்டாக ஆகிறதுக்கு. ஸோ நான் போய்ட்டு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை பற்றி படிக்க போனேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை படிக்க போகிறப்ப தான் எனக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியானதுக்கப்புறம் தான் நான் டிப்ளமோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டிப்ளமோ எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்குப்ரெஷர் அண்ட் ஃபிசியோதெரப்பியில் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அது போக அங்கே போகிறப்ப தான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் மீண்டும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் கோர்சஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அப்டேட்டட் கோர்ஸ்லாம் பண்ணிக்கிருந்தேன். ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் நம்மளுக்கு ஓகே நியர் அபவுட் இன் 2022 அப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்குது. ஸோ என்னோடய குழந்தைக்கு நான் ஓனாக ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் போயிட்டு என்ஐஎஸ் பண்ண ஆரம்பித்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் பெங்களூரில். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கு மெயின் காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய குழந்தைய நான் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ என்னோடய குழந்தைங்க நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், என்னோடய குழந்தைய ட்ரெயின் பண்ணால் அது அவங்களுக்கு எப்படி இன்ஜுரி ஆச்சுன்னா அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஸோ அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு படித்த ஆரம்பித்த தேடுதலில் தான் இவ்வளோ கோர்சஸ் பண்ணது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2023 ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அத்லெட்டோட ஒர்க் பண்ணுறது, அதுவாவது மெயின் ஒரு ஏஷியன் மெடலிஸ்ட் கோச்சு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதாவது நாங்கள் ஸ்ப்ரிண்டர்ஸை கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போயிருந்தோம். ஸோ ஊட்டிக்கு போகிறதப்போ தான் நாங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை எங்களால் கொடுக்க முடியாது. 2023 எண்டிங்கில் அதாவது இந்தியன் நேஷ்னல் ரெக்கார்டை நாங்கள் பிரேக் பண்ணோம். யாருன்னு கேட்டிங்கன்னா மணிகண்டன் ஹோபில்டர் 100 மீட்டரில் 10.23 செகண்ட்ஸ் ஓடி இந்தியன் நேஷ்னல் ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட தேடுதலும் எங்களோட ப்ரொசீஜர் ஆஃப் ட்ரைனிங்கும் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அது பண்ணும்போது நிறையா கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் நிறையா நேஷனல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல்ஸ் அத்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நேஷனல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் அத்லெட்ஸோட இன்ஜுரிஸை பின் பாயிண்ட்டை நோட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரிஸ் வந்து எப்போயுமே ஒரு ஆளுக்கு ஒரு டிபெண்ட் அப்பான் த பாடி போஸ்டர், அதே மாதிரி பாடி கண்டிஷனை பொறுத்து தான் ஒவ்வொரு ஆளோட இன்ஜுரிஸ் வந்து டைம் வேரியேஷன் ஆகும். எல்லோரும் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு நாளில் ரெடி ஆகணும், 2 நாளில் ரெடி ஆகணும்லாம் கிடையாது. ஸோ இன்ஜுரிஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு 2 நாளாக ரெடி ஆகலாம், ஒரு சில பேர்த்துக்கு அதே சேம் டைப் ஆஃப் இன்ஜுரி 10 டேஸ் கூட ஆகலாம். அது உங்கள் பாடி எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகுன்றது தான் அதில் ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதனால் பயப்படாமல் இன்ஜுரி ஆச்சுன்னா உங்கள் நியர்பை ஃபிசியோஸ்ட்டையோ நியர்பை மெசியோதெரபிஸ்ட்டையோ போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தயவு செய்து, நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், மார்னிங் ஃபிசியோ பண்ணிங்க ஈவினிங் போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இது மிகப்பெரிய தவறான விஷயம். ஸோ ஃபிசியோஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்ட் விடுங்க ஈவினிங் செக்ஷன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃபிசியோ பண்ணதுக்கப்புறம் போய்ட்டு பாடி ரிலாக்ஸாக இருக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்ஜுரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதிகபட்சமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிரும். உங்கள் மசில்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, நான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் தான் அதில் மேலே ஸ்வெல்லிங்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்களோட மேக்ஸிமம் ரிசல்ட்ஸை கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ.